சரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவ உண்மையா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு வரல, பழி வாங்கறதுக்காக தான் வரா. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இசை யோசிக்கிறீங்க? இசை இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. பாருங்க, முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு. அக்கா, ராகவ் சொல்றது உண்மை. அந்த ஸ்ரீஜா கொலைகாரின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. உன் கண்ணு முன்னாடியே அந்த ரம்யாவை கொலை பண்ணிருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா அத்தையும் கொலை பண்ணுவா. அதெல்லாம் உனக்கு சரியாக்கா? அக்கா ப்ளீஸ்க்கா, ஒத்துக்கோக்கா. அக்கா, நீ மனசு வச்சாதான் அத்தையையும் விஷாலோட வாழ்க்கையையும் காப்பாத்த முடியும். அக்கா, நீ அத்தையோட வார்த்தைய மீறன்னு நினைக்கிற. அது எதுக்காக? இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தானே. சரின்னு சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா, ஒத்துக்கோ. சரி, யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு மினிட்டும் அந்த ஸ்ரீஜாக்கு அட்வான்டேஜா மாறும். ஸ்ரீஜா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா கண்டிப்பா அவ எங்க அம்மாவை பழி வாங்குவா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா அத்தையும் கொலை பண்ணுவா. சரி ராகவ், நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இசை, நீ கிளம்பு. ஐயோ வேணா ராகவ், எனக்கு என்னவோ இது சரியா படல. இல்ல இசை, இதுதான் என் முடிவு. நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோ ப்ளீஸ். பாரு, இப்ப வேணா உனக்கு இது தப்பா தெரியல, ஆனா அம்மாவுக்கு உண்மை எல்லாம் தெரியும் போது உன் மேல இருக்கிற தப்பு எல்லாமே மறைஞ்சு போயிடும். நமக்கு வேற வழியே இல்ல இசை. நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாமா? இசை, இன்னும் அரை மணி நேரத்துல முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப ஸ்ரீஜா விஷால கல்யாணம் பண்றதை தடுக்க முடியுமா? அத்தைக்கு நான் ஸ்ரீஜா இடத்துல மணமேடையில உட்கார்ந்துருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் ராகவ். நான் அத்தை கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன், விஷால் கிட்டயும் சத்தியம் பண்ணிருக்கேன். நான் மட்டும் அங்க உட்கார்ந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இசை, இங்க பாருங்க, அம்மாவை எப்படியாவது சரி பண்ணிக்கலாம், அதே மாதிரி விஷாலையும் எப்படியாவது சரி பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஸ்ரீஜா ரொம்ப தப்பான பொண்ணு. விஷால கல்யாணம் பண்றது மட்டும் அவளோட டார்கெட் கிடையாது, எங்க அம்மாவை கொல்றதுதான் அவளோட டார்கெட். அவகிட்ட இருந்து எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாற்றணும் இசை, ப்ளீஸ். எங்க அம்மாவுக்காகவாவது இந்த முடிவுக்கு சம்மதிக்கணும். இசை கிளம்புங்க இசை, நேரம் இல்ல. இந்த பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வெளியில கார் வெயிட் பண்ணுங்க, போங்க. வேணாம் ஓ, கிளம்பு, டைம் வர ஆயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கிளம்பு கிளம்பு. ஹலோ. ராகவ் சார், எல்லாமே ரெடியா இருக்கு. பொண்ணு வந்துட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி அனுப்பிடலாம். ரேகா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். சார், நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் மேல இறக்கப்பட்டு என்ன நம்பி இந்த பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்து எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தெரியுது. இது எப்படி சார் நான் பண்ண முடியும்? ரேகா, இங்க பாரு, எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அதை பண்ண சொல்றேன். ப்ளீஸ் ரேகா, எனக்காக இதை நீ மறுக்காம செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப் கேட்கிறேன். சரிங்க சார், நீங்க இவ்ளோ தூரம் சொல்றீங்க. நீங்க நல்ல நோக்கத்தோட தான் எதையும் செய்வீங்க. உங்களுக்காக நான் பண்றேன் சார்.
தேங்க்யூ ரேகா, தேங்க்யூ ஸோ மச். சார் நன்றிலாம் எதுக்கு சார்? நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். சரி, ஓகே. வாங்க ஆ, மேடம். எல்லாம் ஓகேவா? ஓகே. ஆ. வா வா. வாங்க மேம், வெல்கம். எங்க பாருங்க, இவங்க தான் கல்யாண பொண்ணு. நல்லா ஸ்பெஷல் மேக்கப்பா போடணும். ஆமா ஆமா, அவங்களுக்கு ஸ்பெஷல் மேக்கப் போடுங்க, எனக்கு சாதாரண மேக்கப் போதும். போடலாம் மேம், வாங்க. வா வா வா. சீக்கிரம் சீக்கிரம் உட்கார் உட்கார். இரு இரு. மேடம் நீங்க ரிலாக்ஸா இருங்க. மேடம் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் உங்களை கூப்பிடுறேன். ஏன் எதுக்கு? நான் இங்க இருந்தா என்ன? இது பாருங்க, நான் பிரைடல் மேக்கப்க்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன். மேடம் அது பிரைடல் இல்ல மேடம், பிரைடல் மேக்கப். பிரைடல் எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். நான் எங்கேயே இருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சரி, இது புடி. கொடுங்க. மேடம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா சாஞ்சுக்கோங்க.